எப்படி இருக்கீங்க ஃபோக்ஸ்? உங்களுக்கு என்ன வேணும்? அந்த ஆஃபரை பத்தி யோசிச்சு பாத்தீங்களான்னு கேட்கலான்னு வந்தேன். இந்த மாதிரியான இடத்துக்கு அது ஒரு நல்ல வேலை. யார் இந்த இடத்த வாங்க நினைக்கிறாங்க? அது உங்களுக்கு தேவையா? அவங்க வர்றதா சொன்னாங்க. யாரு வர்றாங்க? ஃப்ரெண்டா ஒரு சின்ன அட்வைஸ், நீங்க அந்த ஆஃபரை ஏத்துக்கணும். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் வைஃப் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க இதை யோசிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. இதுக்கு மேல இந்த வீட்டை நாங்க வாங்க விரும்பல. நீங்க இங்க இருந்து போயாகணும். வேண்டாம். தேவையில்லாம நீ துப்பாக்கியை பயன்படுத்திருக்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட் சட்டம்னா என்னன்னா, யாராவது அத்துமீறி உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை தாக்குனாங்கன்னா நீ எந்த ஆயுதத்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா அவன் உன் வீட்டுக்கு வெளியில இருந்தான், கொலை கூட்டுறதுக்காக உன் மேல கேஸ் போட போறோம். லியோனையும் டெரிக்கையும் என்ன பண்ண போறீங்க? என் மனைவியை கொண்டு இருக்காங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஜாக். திரும்ப சுதந்திரமா இருக்கிறது நல்லா இருக்குல்ல. நான் உன் இடத்துல இருந்திருந்தா எங்கேயாவது போயிருப்பேன். என் இடத்தை விட்டு வெளியே போ. என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போய் என் உலகத்தை பார்த்திருப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்? இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அந்த மான்களுக்கு என்ன தாக்குச்சுன்னே தெரிய போறதில்ல. நான் மான்களை வேட்டையாட போறதில்ல. அவனை உயிரோட கொண்டு வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஜாக், நீ கொஞ்சம் கீழே இறங்கி வந்தா நம்ம 2 பேரும் பேசலாமான்னு கேட்க வந்த. நீ என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் பறிச்சுட்ட. இப்போ நான் உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிக்க போறேன். உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லிடு. நான் எங்கேயும் போறதில்ல.